என்னாச்சு அதி? நம்ம வச்ச ட்ராப்ல ஆள் மாட்டிக்கிட்டானா? கரெக்டா லாக் பண்ணிட்டேன். அவன் சொன்ன விஷயத்த வீடியோவை ரெக்கார்டும் பண்ணிட்டேன். ஆனா கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்டா. ஆள் தப்பிச்சு போயிட்டான். ஆனா அவனோட போன் என்கிட்ட இருக்கு. அந்த போனை அன்லாக் பண்ணிட்டா என்னோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த விஷயத்த இவன் மட்டும் பண்ணிருப்பானான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் காரணம்னு சொல்றான். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ட்ரம் கார்டு அவனோட போன் தான். அதை அன்லாக் பண்றதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆதி. போன் அன்லாக் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை நம்ம அஃபிஷியலா டீல் பண்ணணும்னா எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட நம்பர் அனுப்பி வைக்கிறேன். அவர் உனக்கு போன் அன்லாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த விஷயத்தை நம்ம அன்அஃபிஷியலா டீல் பண்றதா சரியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே. அண்ணே விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. வேணாண்ணே, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணே. என்னது அண்ணாவா? நல்ல கதையா இருக்க. ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு. எங்க போனாங்க? ஐயோ, ஏய் முருகா, வந்து வண்டியில ஏறு. டேய் என்னடா பண்றீங்க? ஒரு பொண்ணை இத்தனை பேர் துரத்திட்டு வரீங்க. கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? மரியாதையா போயிடுங்க, இல்லனா இப்பவே போலீஸ கூப்பிடுவேன். போங்கடா. பாரு, என்ன ரொம்ப ஓவரா சீன் போடுற? நாங்க என்ன ஒன்ன துரத்திட்டு வந்தோமா? இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத. உன் வேலைய பார்த்துட்டு போயிட்டே இரு. இல்லைன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்னடா மிரட்டுறீங்களா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. என்னடா பாக்குறீங்க? போங்கங்கறல. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. போங்கடா. என்னக்கா இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேக்கா? மஞ்சுளா, சும்மா சொல்லக்கூடாது. உன் நடிப்பு வேற லெவல்ல இருந்துச்சு. சீ, உன்னெல்லாம் காப்பாத்த வந்த பாரு. என்ன சொல்லணும்? விடு, விடு. என்ன பாருங்க, வா. வந்துட்டேன். விடு, விடு. இப்ப அதெல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாது. ஏன்னா உன்கிட்ட இருக்க வேண்டிய ஒண்ணு இப்ப என்கிட்ட இருக்கு. என்னடா உளர்ற? இவ்வளோ தெளிவா பேசிக்கிட்டு இருக்க, என்கிட்ட போய் இப்படி கேக்குறியா ஆதி? ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஒத்துக்காது. நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், அதை பாக்குறியா? அனுப்புறேன்.
ராஸ்கல். பாரதி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இவர் பாரதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவங்க நடக்கிறதே வேற. ஆதி ஆதி, நீ கத்துறத கேக்குறதுக்கு காது எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? எனிவே கூல் கூல் கூல். இப்பதானே சொன்னேன் டென்ஷன் உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னல. நீ நான் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற ஆதி. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் பாரதியை இப்போ வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. சொல்ல போனா என் சுண்டு விரல் கூட அவன் மேல படல. ஆனா எதுவும் பண்ணாம இருக்க மாட்டேன்னு கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. அப்புறம் இங்க பாரு, இங்க நடக்கிற எந்த விஷயமும் போலீஸ்க்கு போக கூடாது. போலீஸ்னு இல்ல, வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நீ ஆர்திய பார்க்கவே முடியாது. பயப்படாத, கொலைலாம் பண்ண மாட்டேன். ஆனா வாழ்க்கை பூரா உயிரோட சாவற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுவேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆதி, சத்தத்தையே காணும், ஷாக் ஆயிட்டியா? ஆகணும்ல. சரி, நான் மேட்ருக்கு வரேன். என்ன பத்தி நீ எடுத்த வீடியோ, அதுக்கப்புறம் என்னோட போனு, இது ரெண்டுமே என் கைக்கு உடனே வந்தாகணும்.